நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோடோட 392 ப்ராப்ளம் இஸ் சப்சீக்வன்ஸ். ஓகே, கொஸ்டின் என்ன ரீட் பண்ணலாம். given two string s and t, return true if s is a subsequence of t or false otherwise. A subsequence of a string is a new string that is formed from the original string by deleting some, can be none, of the characters without disturbing the relative position of the remaining characters. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டூ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, எஸ் அண்ட் டி. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, எஸ் வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் டிஆன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க சப்சீக்வன்ஸ்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல வந்து நீங்க ஜீரோ ஆர் மெனி கேரக்டர்ஸ் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிங் நீங்க கிரியேட் பண்ணணும் சேம் ஆர்டர்ல. அப்படி கிரியேட் பண்ணவே நியூ ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் தான் சப்ஸ்ட்ரிங் சொல்றாங்க. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து இந்த ஸ்ட்ரிங் இருக்கு, இதுல எதுதான் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம்னா, இப்போ ஏபி சிஎஸ் சப்ஸ்ட்ரிங் சொல்றோம். ஓகேவா, ஏபி சிஎஸ் சப்ஸ்ட்ரிங் சொல்றேன் நான் இந்த ரிமைனிங் கேரக்டர்ஸ் தான் டெலீட் பண்ணி. பட் ஏசிபி சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. நம்மளுக்கு என்னன்னா ஆர்டர் சேமா இருக்கணும், பட் சம் கேரக்டர்ஸ் மிடில் டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் சப்ஸ்ட்ரிங். கண்டினியூஸா இருக்கணும் தேவையில்ல. ஆல்டர் நம்ம சம் கேரக்டர்ஸ் நடுவில் டெலீட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஏஹெச்பிஜிடிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏபிசி வந்து சப்ஸ்ட்ரிங்கான்னு கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு பாயிண்ட். ஏபிசி வந்து சப்ஸ்ட்ரிங் தான், ஏன்னா அது சேம் ஆர்டர்ல இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்லயும் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் எங்க ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்க்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருதுன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஓகே, ஸோ ஏ இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம கேரக்டர் பார்க்கணும், பி பார்க்கணும். பி எங்க இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பி எங்க வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஏக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பி இங்க இருக்கு. ஸோ சி பார்க்கணும், சி எங்க இருக்குன்னு பார்க்கணும். பிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சி. ஓகேவா, நான் ஏக்கு அப்புறம் பார்க்க கூடாது, பிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சி எங்க இருக்குன்னு பார்க்கணும், இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ சப்போஸ் நான் வந்து ஏசிபி செக் பண்ணேன்னா ஏ இருக்கும், ஏக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சி எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பி கிடையாது, ஆனா பி அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு, பட் ஆர்டர் வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இப்ப எப்படி செக் பண்ணலாம்னா, நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்கறேன். ஈக்குவலானா நம்ம ரெண்டு பாயிண்டையும் நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, சப்போஸ் ஈக்குவலா இல்லைன்னா இந்த பாயிண்ட் மட்டும் நான் மூவ் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ ஈக்குவலா இருக்கு, ஸோ ரெண்டு பாயிண்டையும் மூவ் பண்ணிடுறேன். ஈக்குவலா இந்த பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ ஈக்குவலானா கடைசியா ரெண்டு பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகேவா, இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ண போறோம். இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் டீல ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தான் செக் பண்ணப்பேன். ஃபர்ஸ்ட் மெசோ லென்த் கண்டுபிடிச்சுக்கலாம். டாட் லென்த், தென் டி டாட் லென்த், தென் n is equal 0, I less than m, I plus plus. இந்த கண்டிஷன் போட்டுக்கலாம். நான் என்ன செக் பண்ண போறேன்னா, ஜே ஜீரோ இருக்கு, ஜீரோத்து கேரக்டர் ஃபர்ஸ்ட் எஸ், ஜீரோத்து கேரக்டர் ஆஃப் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீல எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ இஃப் கேரக்டர் ஆஃப் ஜே ஈக்குவல் டு கேரக்டர் ஆஃப் ஐ இருந்துச்சுன்னா, இப்போ நான் அந்த கேரக்டர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனிமே என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம தேர்ட் பொசிஷன்ல ஏ இருக்குன்னா தேர்டுக்கு அப்புறம் பி எங்க இருக்கு, அது மாதிரி நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேரக்டருக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, நம்ம ஃபைனலா எப்போ ஃபைன் பண்ணிட்டோம் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஜே வந்து லாஸ்டா என்ன இருந்துச்சுன்னா நம்ம சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, கோட் சிம்பிளா தான் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு பார்த்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏபிசின்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஐ ஈக்குவல் டு இங்க ஜீரோன்னு இருக்கும், இங்க ஜே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டரும் சேமா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம், ஜே வந்து ஒன் ஆயிரும், ஐயும் ஒன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு கேரக்டர் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன், இல்ல. அப்போ நான் ஐ மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன், ஐ டூ ஆயிரும். திரும்பி நான் ரெண்டு கேரக்டர் ஈக்குவலா பாக்குறேன், இல்ல. ஸோ ஐ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்ப பாக்குறேன் ஜே ஆஃப் ஒன்னும் ஐ ஆஃப் த்ரீ ஈக்குவலா இருக்கு. இப்போ ஈக்குவலானா ரெண்டுத்தையும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகே, இது டூ ஆயிரும், இது வந்து ஃபோர் ஆயிரும். நெக்ஸ்ட் செக் பண்றேன், நெக்ஸ்ட்டும் ஈக்குவலா இல்ல, ஸோ ஃபைவ்க்கு போறோம்.
5க்கு வரும். இப்ப செக் பண்றேன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சப்போஸ் ரெண்டுமே இன்கிரிமெண்ட் பண்றேன் 6, 3 இது ஒரு லூப் கட் ஆயிரும். லாஸ்ட் வந்து ஜே வந்து என்னவா இருக்கு ஏதோ லென்த்தா இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம் அர்த்தம். இல்லைன்னா ஆன்சர் கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகே, அதாவது சப்சிக்வன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். எஸ். இதோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா நம்ம ஒரே ஒரு லூப் ஐடரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இது எவ்வளோ ரன் ஆகும்னா மேக்ஸ் ஆஃப் என் கமா எம். ஸோ பிக் O ஆஃப் மேக்ஸ் ஆஃப் என் கமா எம்மா இருக்கும். நம்ம ஏதோ ஆப்டிமைஸா போட முடியுமானா முடியாது. இதான் இருக்கிற ஆப்டிமைஸ் சொல்யூஷன்.